ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரண ஆடியோ லான்ச்செல்லாம் வந்து அவர் பேரை சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசில் சத்தமோ கை சத்தமோ வந்து குரல் சத்தமோ ஓயறதுக்கு சில நிமிடங்கள் மேலே ஆகும். ஒருவேளை வந்து அவங்க அழைக்கும் போது இவர் வந்திருந்தாருன்னா இன்றைக்கி நிலமை வந்து அதிமுக நிலமை வேறு மாதிரி இருந்திருக்கும். இதுதான் உண்மை. எந்த ரசிகர்களையும் தன்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவருடைய ரசிகர்களை வந்து விஜய் வந்து தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிறாருன்றது அப்பட்டமான உண்மை. ஏன்னா 500 சேரை உடைச்சிட்டாங்க, 1000 சேரை உடைச்சாங்க, 5000 சேரை உடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 10,000 சேர் உடஞ்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தப்படுது. இதெல்லாம் பொய்யும் கிடையாது. 1000 சேர்னா கூட வந்து அது ஏன் சார் உடைக்கணும்? அப்போது இவங்கெல்லாம் நாளைக்கு எலெக்ஷனில் ஓட்டு போட வந்தால் அந்த ஓட்டிங் மிஷின் என்ன ஆகும்? நான் கேட்குறேன். என் தளபதிக்காக நான் ஓட்டை அழுத்தி போட்டுன்னு சொல்லிட்டு வந்து ஓட்டிங் மிஷினை உடைச்சிடுவாங்க, இவிஎம் உடைச்சிடுவாங்களா? இல்லை இவிஎம் தூக்கின்னு ஓடிடுவாங்களா வீட்டுக்கு? சார் பாபா படத்துக்கு கேக் வெட்டி கொண்டாடின நபர் தானே சார். அப்புறம் இப்போ அவர் நினச்சிருப்பார், இன்னொரு 25 வருஷம்லாம் நீ இருக்கவா போகிற அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் மனுஷன் வந்து 50 ஃபில் பண்ணிட்டாரு, அடுத்தது 75 ஃபில் பண்ணுவார் போல இருக்கு. இவர் வார்த்தை தெரிவித்து அவர் இனிமேல் வந்து அவர் பெரிய லெவலுக்கு போக போகிறாரு. நான் சூப்பர் ஸ்டார். கூலி படம் பார்த்தீங்களா, மரணடி அடிச்சிருக்கு. லியோட வந்து இவர் பண்ண ஸ்கேம் வந்து வெடித்து வெளியே வந்துடுச்சு. அடிமேல அடி விஜய்க்கு. அஜித்தை பண்ணாத கொடுமையா நீங்கள்? உச்சபட்சமாக நீ உங்கள் அப்பனும் செஞ்ச வந்து கொடுமையாக உனக்குன்னா அஜித்துக்கு தான். அதுக்கு அவருக்கு தெரியும் எவ்வளோ ரணம் இருக்குது, எவ்வளோ முதுகில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து புண்ணு இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ காயம் இருக்குது, தழும்பு இருக்குன்ட்டு. அவ்வளோ பண்ணீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் என்னவோ மாநாடு அவர் தான் நடத்துனது. ஆனால் சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லாக அஜித் மாநாடு போட்டார்னா உங்களுக்கு தெரியும், அஜித் இதை விட 4 மடங்கு கூட்டம் வரும், அஜித் இதை விட 5 மடங்கு கூட்டம் வரும்னு எல்லாம் அஜித்தை பற்றி தான் பேசுகிறாங்க. விஜயோட மாநாடை பற்றி யாரும் கண்டுக்கவே இல்லை. என்ன காரணம் சார்? இல்லை, அது அவங்க மொத்தம் அந்த பாரப்பட்டின்ற அந்த இடத்துல நான் நேரில் போய் பார்த்தேன். மிகப்பெரிய வளாகம் சார். 500 ஏக்கர்னு சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அதோட அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் அதில் இவங்க ஆக்குபை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து 250 ஏக்கர் தான் இவங்க ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக பார்க்க போனீங்கன்னா வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 600 ஏக்கருக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தோராயமாக. ஏன்னா இவங்க ஆக்குபை பண்ணதை வச்சு நம்ம பார்த்தோன்னா இதுக்கு பின்னாடி வந்து பெரிய இடம் இருக்குது, அதை சுற்றியே. அப்போது இடதுபுறமும் வலதுபுறமும் பின்புறமும் வந்து இடத்த விட்டுட்டு இவங்க மையமான பகுதியில் தான் 250 ஏக்கர் வந்து இவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க இந்த மாநாட்டுக்காக. என்னுடைய அனுமானம் தான் எல்லாருடைய அனுமானமும் இருக்குது. என்னன்னு கேட்டால் அஜித் ஒருவேளை அங்கே வந்து ஒரு பொதுக்கூட்டமோ ரசிகர்கள் வந்து மீட் ஏதாவது பண்ணார்னா, ஃபேன்ஸ் மீட் பண்ணார்னா இதை விட வந்து 4 மடங்கு வந்து மக்கள் வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஃபேன்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகம். அப்படி இருக்கும்போது யதார்த்தமான வார்த்தை தான் இது. ஏதோ வந்து அஜித் அவர்களை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. அவருக்கு இதிலெல்லாம் நாட்டமும் கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எந்த ரசிகர்களையும் தன்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவருடைய ரசிகர்களை வந்து விஜய் வந்து தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிறாருன்றது அப்பட்டமான உண்மை. ஏன்னா வழியெங்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஜித்தோட சேர்ந்து விஜய் இருக்கிற மாதிரியான பல பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. அது எனக்கு பார்க்கறதுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சார், அஜித் அவர்கள் வந்து ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் வந்து அஜித்தை தீவிரமாக அந்த கட்சியில் பொதுச் செயலராக உருவாகிறதுக்காக முயற்சித்ததாக ஒரு செய்தி இருக்குது. அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஊர்ஜனப்படுத்திட்டே இருக்காங்களே, இது உண்மையா? இல்லை, அது உண்மைதான் சார். எப்படின்னா அந்த மாதிரி சொன்ன ஒரு 2 வார்த்தை என்னென்னா, அஜித் அவர்கள் வந்து அவங்கள மீட் பண்ணும்போது எனக்கு ஒரு மகன் இருந்தால் உங்களை மாதிரி இருப்பான் அப்படின்னு சொன்னது உண்மை, சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து அரசியல் கட்சிக்கு அவரை வந்து அழைத்ததாகவும் அதுக்கு வந்து அஜித் அவர்கள் வந்து அன்போடு மறுப்பு தெரிவித்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஒருவேளை வந்து அவங்க அழைக்கும் போது இவர் வந்திருந்தாருன்னா இன்றைக்கி நிலமை வந்து அதிமுக நிலமை வேறு மாதிரி இருந்திருக்கும். இதுதான் உண்மை. அது 2 சம்பவம் நடந்தது உண்மை தான். அஜித் அவர்கள் ரசிகர்களை சந்திக்க போகிறேன், இல்லை அட்லீஸ்ட் அரசியல் கட்சிக்கு ஒரு மாநாடு நடத்த போகிறேன்ற மாதிரி ஏதாவது முடிவு எடுத்தாருன்னா, அந்த முடிவு எடுத்தால் கூட அந்த கூட்டத்தெல்லாம் கூட்டி நடத்துகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை அப்படின்னு. இல்லை, உண்மைதான் சார். ஏன்னா அதனால தான் நான் சொன்னேன், இந்த பாரப்பட்டியில் இருக்கிற இந்த 500 ஏக்கர் இடமே நிச்சயமாக கொள்ளாது. ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாதாரண ஆடியோ லான்ச்செல்லாம் வந்து
அவர் பேரை சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த விசில் சத்தமோ கை சத்தமோ வந்து குரல் சத்தமோ ஓயறதுக்கு சில நிமிடங்கள் மேலே ஆகும். ஸோ அதனால் எல்லாருக்குமே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் ஸ்ட்ரென்த் அதிகம் சொல்லி. ஆனால் அவர் வந்து அவருடைய குணம் தான் வந்து இந்த ஃபேன் ஸ்ட்ரென்த்துக்கான காரணம் கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா ரசிகர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து அவருடைய ரசிகருடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு மனுஷனாக தான் அவர் இருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு வந்து புகழ் வந்து தானாக தேடி வருது. இந்த பத்மபூஷன் பட்டம் இதெல்லாம் வாங்கினதுலாம் கூட அவருக்கு வந்து மேலும் மேலும் புகழ் சேரக்கூடிய அந்த நடவடிக்கை தான் இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து அரசியலில் நாட்டம் இல்லைன்றதை வந்து ஏற்கனவே வந்து பதிவு பண்ணிட்டாரு. ரசிகரில் வந்து எப்போவுமே அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை பாருங்கன்னு சொல்கிறது வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த நடிகரும் வந்து அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. மன்றங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க, அவர் வாழ்க இவர் வாழ்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்றதுலாம் ரொம்ப பளிச்சுன்னு கேட்டிருக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முடிவு அப்படி எடுத்தால் மிகப்பெரிய அளவில் கூட்டம் சேரும். சார், நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடந்த மாநாட்டில் நிறைய பேர் வந்து அந்த கட்சி சார்பாகவோ இல்லை வெளியே தோட்டத்தில் பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், எல்லாமே வந்து விமர்சனத்துக்குள்ளாக இருக்கேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்களே சார், நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்கிறேன். சில ஆண்கள் பேசுகிறதும் அபத்தமாக இருக்குது. ஒரு ஊரில் பல பெண்கள் அதில் குறிப்பிட்ட ஒரு சிலர் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த வீட்டில் எந்த ஆம்பளை சார் ஒத்துப்பா வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து என் கணவரை தவிர என் கணவரை விட எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்குன்னு சொல்கிறது தான் எவ்வளோ வந்து ஒரு நாகரிகமான ஒரு வார்த்தை அது. நீங்கள் கணவரை சொல்ல வேண்டாமே, விஜய் எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் என் கணவரை விட வந்து எனக்கு விஜய் தான் பிடிக்குன்னு சொல்கிறதுலாம் எவ்வளோ நாகரிகமான வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கணவருடைய மனசு எவ்வளோ கஷ்டப்படும் யோசிச்சு பாருங்கள். அவர் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் அவருக்கு மனசு வலிக்க தானே செய்யும். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது சார். இதெல்லாம் வந்து கண்டிக்கணும். தலைமை விஜயை இதெல்லாம் கண்டிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது பொது இடத்துல. இன்னொரு சில பெண்கள் வந்து அடுத்த தலைவரில் வந்து எங்கள் தளபதிக்கு ஈக்குவல் கிடையாது, அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, இதெல்லாம் தப்பான விஷயம். நீங்கள் ஒரு மேக்சிமம் இது வரைக்கும் விஜய் நடத்தின எந்த கூட்டத்திலுமே வந்து ரசிகர்கள்கிட்ட, நான் சொல்கிறது தொண்டர்களாக நான் இன்னும் நினைக்கவே இல்லை, ரசிகர்கள்கிட்ட வந்து ஒழுக்கமே இல்லை. அடிப்படை ஒழுக்கமே இல்லாத ஒரு கட்சி. என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் எலெக்ஷனில் நின்னா வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு மாநாட்டில் 500 சேரை உடைச்சிட்டாங்க, 1000 சேரை உடைச்சிட்டாங்க, 5000 சேரை உடைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 10,000 சேர் உடஞ்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தப்படுது. இதெல்லாம் பொய்யும் கிடையாது. 1000 சேர்னா கூட வந்து அது ஏன் சார் உடைக்கணும்? அப்போது இவங்கெல்லாம் நாளைக்கு எலெக்ஷனில் ஓட்டு போட வந்தால் அந்த ஓட்டிங் மிஷின் என்ன ஆகும்? நான் கேட்குறேன். என் தளபதிக்காக நான் ஓட்டை அழுத்தி போட்டு சொல்லிட்டு வந்து ஓட்டிங் மிஷினை உடைச்சிடுவாங்க, இவிஎம் உடைச்சிடுவாங்களா, இல்லை இவிஎம் தூக்கின்னு ஓடிடுவாங்களா வீட்டுக்கு? நான் கேட்குறேன். எப்படி சரியானதாக இருக்கும்? இதெல்லாம் ரொம்ப தப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் செய்யலாம். நீங்கள் பங்கேற்கிற அத்தனை நிகழ்ச்சியில் சில பேர் சேரை தூக்கின்னு போயிட்டாங்களாம், அது உடைக்கூட இல்லை, சேரையே தூக்கிட்டு போயிட்டானா பாருங்க எப்படிப்பட்ட நபராக இருப்பான் சொல்லுங்கள். அப்போ எந்த மாதிரியான வந்து ரசிகர்கள் கூட்டம் இருக்குது? கட்டுப்பாடற்ற ரசிகர் கூட்டம். ஆனால் அஜித்துக்கிட்ட நிச்சயமாக இந்த மாதிரி கூட்டம் இருக்காது. இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரசிகர்களை வளர்த்தெடுக்கிறதுல ஏற்படுற லட்சணம் இதெல்லாம். ரஜினிகாந்த் அவர்களுடைய 25வது ஆண்டு சினிமா வாழ்க்கையின் போது விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சந்தோஷமான தருணத்தில் 50வது ஆண்டுலேயும் நான் வந்து உங்களுக்கு இதே மாதிரி வாழ்த்துக்களை தெரிவித்து மலர் செடி கொடுக்கணும், மலர் செடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் எந்தவும் அந்த மாதிரி தெரியல. அது காழ்ப்புணர்வு தானே சார். அன்னைக்கு காலகட்டம் வேறு சார். அன்னைக்கு ஒரு சாதாரண நடிகனாக இருந்தார், இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆனதுனால அந்த நினைவு மறந்துருக்கலாம் சார். பாபா படத்துக்கு கேக் வெட்டி கொண்டாடின நபர் தானே சார். அப்புறம் இப்போ அவர் நினச்சிருப்பார், இன்னொரு 25 வருஷம்லாம் நீ இருக்கவா போகிற அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் மனுஷன் வந்து 50 ஃபீல் பண்ணிட்டாரு, அடுத்தது 75 ஃபீல் பண்ணுவார் போல இருக்கு. அதுதான் இப்போது அண்ணன் எப்போ சாவான் தென்னை எப்போ காலியாகணுன்ற எண்ணத்தில் இருந்திருக்கிறாரு விஜய். ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு என்ன சொன்ன வந்து ஒரு வரம் இருக்குது போல இருக்குது, இல்லை ஒரு ஆசீர்வாதம் எங்கேருந்து இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனால் 50 முடிச்சிட்டாரு, அடுத்தது 75 முடிப்பார். ஸோ இப்போ அதுதான் இப்போ வந்து எப்படி வாழ்த்து சொல்லுவார்? 25 வாழ்த்து சொல்லும் போது நான் 50வது வந்து கலை உலக பொன் விழாவுக்கு நான் வாழ்த்து தெரிவிப்பேன்னு சொன்னேன். இப்போ காணாமல் போயிட்டார். ஏன்னா இப்போ வந்து அரசியல் கட்சி தலைவராகிட்டார். இப்போ ஏற்கனவே இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிஎம் ஆகிட்டதாகவே ஒரு நினைப்பில் இருக்கிறாரு விஜய்.
அவங்க குடும்பத்துலேயும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நான் குடும்பன்றது நான் அங்கே ஒன்றும் கிடையாது. சந்திரசேகரும் வந்து சோபா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பையன் வந்து சிஎம் ஆகிட்டான் அப்படி ஒரு கற்பனையில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த மாநாட்டுக்கு அவங்க போன ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான், சிஎம் ஆகிட்டார். சார் அப்படி பார்த்தா கூட எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருக்கிற எல்லா கட்சியுமே ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களே சார். அப்படி பார்த்தா ஒரு அரசியல் கட்சி காழ்ப்புணர்வு தான் சார், வேற என்ன சார் இதில் சொல்கிறதுக்கு? காழ்ப்புணர்வு தான், பொறாமை காழ்ப்புணர்வு அது வெளிப்படுது, அவ்வளோதான். அதுதான் உண்மை. சும்மா பேரளவுக்கு வெறும் வார்த்தையை பேசி என்ன பிரயோஜனம்? உள்ளத்தில் இருக்கிறது தானே சார் வெளியப்படுது. நீங்கள் வந்து வெறும் வாழ்த்து சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஆனால் வாழ்த்து சொன்னால் நீங்கள் நேராக வீட்டுக்கே போய் வாழ்த்து சொல்லலாம். நீங்கள் இணையத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ட்விட்டரில் சொல்ல வேண்டியதில்லை, நேராக கூட போய் சந்திக்கலாம். அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அன்றைக்கி வந்து விஜயகாந்த் வீட்டை தேடி போகலையா ஒரு கெஸ்ட் ரோலுக்காக? தேடி போகணுன்னா போகலாம். மனசு தானே சார் காரணம், மனசு இல்லை. இவர் வாழ்த்து தெரிவித்து அவர் இனிமேல் வந்து அவர் பெரிய லெவலுக்கு போக போகிறாரா? நான் சூப்பர் ஸ்டார். கூலி படம் பார்த்தீங்களா, மரணடி அடிச்சிருக்கு. லியோட வந்து பண்ண ஸ்கேம் வந்து வெடித்து வெளியே வந்துடுச்சு. அடிமேல அடி விஜய்க்கு. இதுதான் உண்மை. பார்த்தீங்களா லியோவில் என்ன லட்சணம், அதோடைய எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, உண்மையான வசூல் எவ்வளோன்றது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. கூலியெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. ஏ சர்டிஃபிகேட் மட்டும் கிடைக்காம இருந்தால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூலி வந்து 1000 கோடி. இதுதான் உண்மை. இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து அவர் அரசியல் கட்சி தலைவராக கூட வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கலாம், இல்லை ஒரு நடிகனாக கூட வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கலாம். ரெண்டு பக்கமுமே இல்லாமல் இருக்கார் இல்லை சார்? இல்லை அதுதான் சார், அவர் வந்து இப்போது நல்லா புரிஞ்சுங்க, இது சடனாக எடுத்த முடிவு தானே. அரசியல் கட்சி தொடங்குறது சடனாக எடுத்த முடிவு. விஜயகாந்த் முடிவு அப்படி கிடையாது, நீண்ட காலமாக அவர் வந்து எடுத்திருந்தார். 84லேருந்தே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கல அரசியலில் இருந்தார் அவர் மெல்ல மெல்ல. ஆனால் இவர் வந்து திடீர்னு தானே வந்தார். எம்ஜிஆர் வந்து கட்சியிலேருந்து நீக்கினாங்க, அவர் வந்து கட்சி தொடங்கினார். அவர் ஏற்கனவே வந்து அரசியல் களத்தில் இருக்கிறாரு. இவர் திடீர்னு தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதியை வாழ்த்து தெரிவித்தார், மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்தார், கலைஞருக்கு வாழ்த்து தெரிவித்தார், எல்லாம் சொல்லிவிட்டு திடீர்னு தானே வந்தார். அப்போ என்ன அர்த்தம்? கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, ரஜினியும் வரல, இது ஒரு நல்ல தருணம், இப்போ வந்தால் நம்ம அப்படியே அடித்து டைரெக்டாக போய் சிஎம்ல போய் உட்காந்துடலான்ற ஒரு கற்பனை தான் வந்தது, வேறு ஒன்றுமே இல்லை. திடீர் அரசியல்வாதி தானே சார். இப்போ திடீர் பணக்காரனா சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? திடீர் பணக்காரன் லாட்டரி சீட்டில் அடிச்சிடும், இல்லை எங்கேயாவது போயிட்டு வந்து லூட் அடிச்சிடும், திடீர் பணக்காரன் ஆகிடும். அது மாதிரி திடீர் பணக்காரன் மாதிரி திடீர் அரசியல்வாதி விஜய், அவ்வளோதான். இல்லை சார், அடுத்த மாநாட்டுக்கு வந்து அஜித் ஃபோட்டோ கூட வச்சாலும் வைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். நானே சொல்கிறேன் சார், நான் தான் இது வந்து சொல்கிறது. அடுத்த மாநாட்டை வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து கலைஞர், இந்த சைடில் வந்து மு.க. ஸ்டாலின். அதுக்கு அடுத்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து உதயநிதி, அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பநிதி. அப்படி தான் இவருடைய பயணம் இருக்கும். ஓட்டுக்காக யார் போட்டவரோ வைக்கலாம் சார், அதில் ஒன்றும் வந்து இவருக்கு வந்து அந்த கூச்சமே கிடையாது. கூச்சம் தான். ஏன் எம்ஜிஆர் படத்தை வைக்கிறார், விஜயகாந்த் படத்தை பேரை சொல்ல முடியுமா? விஜயகாந்த் பேரை, விஜயகாந்த் பேரை சொல்ல முடியுமா சார்? சொல்ல தகுமா? நீ விஜயகாந்த் அண்ணன் நொன்னன்றல்ல, நீ அண்ணன் நொன்னா நீ என்ன பண்ணிடணும்? என்னைக்கு கட்சி நீ எப்போ தொடங்குனியோ அன்றைக்கி வச்சிடணும். பல கொள்கை தலைவரோடு அவரோட சேர்த்து வச்சிடலாம். இல்லை நீ வந்து குறைஞ்சபட்சம் அவருடைய நினைவு தினத்துக்கோ இல்லை பிறந்த தினத்துக்கோ நீ வீட்டில் வச்சு மாலை போட்டுருணும். இந்த 2 வருஷம் நீ பண்ணவே இல்லையே. இப்போ திடீர்னு எடுத்துக்கிட்ட, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இப்படி சொல்லி அந்த ஓட்டை வாங்கிடலாம். அப்போ ஒன்று வந்து விஜயகாந்தோட கேப்டனுடைய இந்த இதுக்கு அவருடைய உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்த போகும்போது செருப்பு தூக்கி அடித்தாங்கல்ல, அது கரெக்ட் தானே சார்? அது உங்களை செருப்பு தூக்கி வீசினாங்கல்ல, அது கரெக்டு. நீ எப்படிப்பட்ட சுயநலவாதின்னு தெரியுது. உன்னுடைய அரசியல் சுயநலத்துக்கு எல்லாரையும் யூஸ் பண்ணிப்பேன். அஜித்தை பண்ணாத கொடுமையா நீங்கள்? உச்சபட்சமாக நீ உங்கள் அப்பனும் செஞ்ச வந்து கொடுமையாக உனக்குன்னா அஜித்துக்கு தான். அதுக்கு அவருக்கு தெரியும் எவ்வளோ ரணம் இருக்குது, எவ்வளோ முதுகில் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து புண்ணு இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும், எவ்வளோ காயம் இருக்குது, தழும்பு இருக்குன்ட்டு. அவ்வளோ பண்ணீங்க. இப்போ அதே வெக்கம், சூடு, சொர்ணம், மானம் எதுவுமே இல்லாமல் அஜித் படத்தை வச்சு நீ ஓட்டு கேட்குற. கிட்டத்தட்ட அப்படி தான் அஜித் படத்தை வச்சு ஓட்டு கேட்குறது தான் இது. மாநாட்டுக்கு வச்சுட்டு நாளைக்கு ஓட்டு கேட்கும் போதும் வந்து அஜித் படத்தை கொண்டு போவேன் வீடு வீடாக. கேட்டால் நான் வீட்டுக்கு போயிட்டேன்ற, எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கிறேன்ற. அதே சார் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்ல. அதுதான் சார் அவர் சொல்கிறது. எல்லாரும் வீட்டுக்குள்ளே நீ இருக்கிற மாதிரி ஏன் அஜித் படத்தை பயன்படுத்துகிற நான் கேட்குறேன். அது பண்ணக்கூடாதுல்ல, சொல்லுங்கள்.
ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.